வணக்கம். தினம் ஒரு வினா அப்படிங்கிறதுல நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னா பாலிட்டி தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ பாருங்க. ஸோ நீதி புனராய்வு கருத்துரு எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த நீதி புனராய்வு அப்படிங்கன்னா என்ன அப்படின்னா, அதாவது ஜுடிஷியல் ரிவ்யூன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா எங்க எடுக்கப்பட்டது அப்படின்னா ஆன்சர் வந்து அமெரிக்கா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜுடிஷியல் ரிவ்யூ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜுடிஷியல் ஆக்டிவிசம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இது ரெண்டுமே எங்க எடுக்கப்பட்டதுன்னா யூஎஸ்ல தான் எடுக்கப்பட்டது, அமெரிக்காவில் தான் எடுக்கப்பட்டது. ஓகேங்களா? அதாவது ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது அரசியலமைப்பை மீறி ஒரு சட்டம் இயற்றப்பட்டால் அது செல்லாது அப்படின்னு அறிவிக்கிற அதிகாரத்துக்கு பேர் தான் ஜுடிஷியல் ரிவ்யூன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ரைட். அமெரிக்க அரசியலமைப்பு எடுக்க சொல்லியிருக்கோம் ஜுடிஷியல் ரிவ்யூ. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துல இருந்து என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்துல பார்த்தீங்கன்னா அப்படியே நிறைய எடுத்திருக்காங்க. ஆனா நம்ம இந்திய அரசியலமைப்பு அதிகமாக எடுக்கப்பட்ட நாடு அப்படின்னா என்ன, இங்கிலாந்து தான். ஓகேங்களா? இப்போ கேபினெட் முறை வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து எடுத்திருப்பாங்க, நாடாளுமன்ற முறை இங்கிலாந்து எடுத்திருப்பாங்க, சட்டத்தின் ஆட்சி ரூல் ஆஃப் தி லான்னு சொல்லியிருப்பாங்க, அதுவும் இங்கிலாந்து எடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வெய்மர் அரசியலமைப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனி அரசியலமைப்பு சொல்லுவாங்க. இது என்ன எடுக்கப்படுது அப்படின்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 20, 21. ஓகேங்களா? ஆர்டிகல் 20, 21 பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது அவசர நிலை வரும்பொழுது, எமர்ஜென்சி வரும்பொழுது அடிப்படை உரிமையில எல்லா ஆர்டிகல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறுத்திடுவாங்க. அதுல 20, 21 தவிர நிறுத்த மற்ற எல்லா ஆர்டிகல் நிறுத்திடுவாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்டாப் பண்ண முடியாத ஆர்டிகல் எதுனா 20, 21. அந்த கான்செப்டை எங்க எடுக்கிறாங்க அப்படின்னா வெய்மர் அரசியலமைப்பு எடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? ஜெர்மனி வெய்மர் அரசியலமைப்பு எடுத்திருப்பாங்க. ஸோ கனடா வந்து பாத்தீங்கன்னா வலுவான கூட்டாட்சி அப்படிங்கிற கான்செப்டை கனடாவில் எடுத்திருப்பாங்க. ஒரு மத்திய அரசால் தான் மாநில ஆளுநர் நியமிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டையும் கனடாவில் எடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ.